வாழைப்பூ வடை நம்ம சேனலில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி முதலே ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். வாழைப்பூவை நல்லா வெட்டி நைஸாக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர், 1.5 ஹவர் பிஃபோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண பொருளோட சீரகத்தை சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். 2-3 டைம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு வரும். 2-3 டைம் போட்டதும் மொத்தமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ மேலாக மல்லித்தலையும் பூண்டையும் நச்சு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பூண்டு வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஸோ நான் பூண்டு வாசம் பிடிக்குன்றனால நான் இடிக்கல்ல நச்சு போட்டிருக்கிறேன். ஸோ கடிக்கும்போது அந்த ஃப்ளேவர் மனம் நல்லாயிருக்கும். வடை மாதிரி போட்டு எடுத்தால் வாழைப்பூ வடை ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.